ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த ஜூலி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரால்ஸ் மீம்ஸ்ன்ட்டு ஒரே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதோட கண்டெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு வேலூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு எப்பவும் போல நமக்கு வந்து ஆடியோ லான்ச்லாம் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு காலமாடை வந்து பை மிஸ்டேக் ஆர் மேபி ரெஃபரன்ஷியலுக்காக வந்து ஜல்லிக்கட்டு காலமாடு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலமாடு வந்து ரொம்ப கோவமாக இருந்துச்சு, ரொம்ப ஹைப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு சின்ன பையன் வந்துட்டு புல்லுக்கட்டு காமிச்சு ஓரமா கூட்டிட்டு வந்தான். ஸோ அவங்க கண்ணுக்கு வந்துட்டு அந்த மாடு பசியா இருந்ததுனால தான் அப்படி பிஹேவ் பண்ணிச்சு, அக்ரெசிவான்ற மாதிரி. அதனால நான் புல்லுக்கட்டு வச்சு கூப்பிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஷியல் குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொன்னார். இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கலி வந்து அவர் லாஸ்ட் எப்படி முடிச்சார் அப்படின்னா, அந்த சின்ன பையன் தான் வந்துட்டு டிவிக்கு அண்ட் அந்த காலமாடு தான் வந்துட்டு பாலிடிக்ஸ், அது கவர்மெண்ட், அந்த மாதிரி ஏதோ ரெஃபரன்ஷியல் இதை வச்சு ஒரு முடிச்சிட்டாரு. ஸோ பை த எண்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ஜூலி மரியா ஜூலியானா அப்படின்னு சொல்லப்படுற ஜூலி அவர்கள். ஸோ அவங்கள பத்தி தெரியாதவங்களுக்கு லெட்டஸ் ரீஇன்ட்ரடியூஸ் ஜூலி. அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 1, அதாவது இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் 1ல அவங்களும் வந்து ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த கண்டஸ்டண்டா அந்த உள்ள வந்தாங்க பிக் பாஸ்ல அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர்ல வந்துட்டு ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுல இவங்க வந்து கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாங்க. அவங்க ப்ரொடெஸ்ட் அவங்களோட அந்த ஆக்டிவா இருந்த அந்த ஜல்லிக்கட்டு மொமெண்ட்ல ஆக்டிவா இருந்தாங்கன்றாங்க, கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதனால வந்து அவங்க பிக் பாஸ் குள்ளேயும் வந்தாங்க. ஸோ இந்த ஃபேம் ஆஃப் ஜல்லிக்கட்டு ரெஃபரன்ஸ்ல உள்ள வந்தாங்க. ஸோ அதுல ஃபேமஸ் ஆகி உள்ள வந்தவங்க தான் வந்து ஜூலி. ஸோ பிக் பாஸ் சீசன் 1லயுமே அவங்க வந்து செம்ம ட்ரால் கண்டென்ட் மீம் மெட்டீரியல் தான் ஃபுல்லா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் இருந்தாங்க இனிஷியலி. அண்ட் அவங்களோட பிஹேவியருமே வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க மாத்தி சொல்லி, நமக்கு எல்லாருமே ஓவியா ஆர்மி தெரியும், எப்படி ஓவியா வந்து ஒன் மெயின் இன்சிடென்ட்னால அவங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அந்த மொமெண்ட்லலாம் வந்து ஒரு பார்ட்டா ஜூலியோட ரோல் இருந்தது. ஸோ அப்போலேருந்தே வந்து ஒரு ஹேட் நிறையா வாங்கியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் லைக் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ணது இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு அவங்க ஒரு நெகட்டிவ் இதில் வந்து போர்ட்ரே ஆயிட்டாங்க பை சீசன் 1ல. ஸோ லேட்டாக அவங்க வந்து பிக் பாஸ் அல்டிமேட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் வந்து அவங்க எவிக்ட் ஆகி ஃபைனலிஸ்டா இருந்தாங்க. பட் வின் பண்ணல. ஸோ ஃபைனலிஸ்டா இருந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்துட்டு அவங்க வெளியே போயிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து எப்போ திரும்பவும் ஆக்டிவா இருந்தாங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தது. ஸோ அந்த மேரேஜ் அந்த இன்விடேஷனுக்கு போனது, அந்த மாதிரி அதுலலாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃபேமஸ்ல இருந்தாங்க. நடுவில் கொஞ்சம் அவங்கள பத்தி பேசப்பட்டது இந்த பிட்வீன்ல. ஸோ அதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நம்ம எல்லாருமே எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருந்தவங்க வந்து டக்குன்னு வந்து ஃபேஸ்ல அவ்வளோ சேஞ்சஸ், லுக் ஃபில்லர்ஸ், பாட்டாக்ஸ் மேபி தெரியல. பட் அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம பார்த்த மாதிரி இல்லை. ஸோ ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஹேர் கலர், ஹேர் கட் மாதிரி ஒரு க்ரூம்டா இருந்தாங்க. ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே அட்லீஸ்ட் அவங்க க்ரூம்டா நல்லாவே இருக்காங்க பை த எண்ட், அதான முக்கியம். அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களை பத்தி நெகட்டிவாகவும் பேசல, பாசிட்டிவாகவும் பேசல, ஜஸ்ட் அவங்களை பத்தி நியூஸ் வரும்போது ஓகே அந்த மாதிரி இருந்தது. இந்த கட்டத்துக்கு நடுவில் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து இவங்களை ட்ரிகர் பண்ணதா அவங்களே வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி லைக் எப்படி வந்து அவங்க ஜல்லிக்கட்டு மென்ஷன் பண்ணி சொல்லும்போது, ஏன்னா அவங்க நம்ம டிவிகே கட்சியில் வந்துட்டு மைனர் ஆளுங்க தான் அதிகம், இந்த மாதிரி ஏதாவது பண்ண காலமாட அடக்கிறேன்ட்டு போய் புல்லுக்கட்டு காமிச்சு ஏதாவது ஆகி அதுக்கு ஏதாவது திரும்பவும் ஜல்லிக்கட்டு பேன் பண்ணால் அவங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு திராணி இல்லைன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஜல்லிக்கட்டோட லைசன்ஸே வந்து அவங்க தான் வச்சிருக்காங்கன்ற மாதிரியும், அண்ட் அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு வார்த்தை அந்த ரெஃபரன்ஷியல் வேர்டு எடுத்ததுனால அவங்க அந்த அளவுக்கு வந்து பேசியிருந்தாங்க அந்த வீடியோவில். அது எப்படி இருந்ததுன்னா, லைக் எல்லா ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி அவங்க மட்டும் இன்வால்வ் ஆன இது கிடையாது. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஒரு அவ்வளோ பீப்புள் வந்து அதில் இருந்தாங்க. பட் இவங்க அதனால ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஓவர் இது எடுத்துக்கிட்டாங்க. அதோட ஜல்லிக்கட்டு நான் தான் மேஜர் பார்ட் ஆஃப் அந்த வாங்கி கொடுத்ததுக்கு மேஜர் பார்ட்ன்ற மாதிரி அவங்களே நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அந்த ரொம்ப லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மாதிரி வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க அதில். ஸோ அது அப்படிதான் இருந்தது பார்க்கறதுக்குமே. இவன் இன்னும் திருந்தல மாமன்ற மாதிரி ஆள் தானா வந்து தலைவிட்டுருக்கு. இவங்களாம் நம்ம பீப்புள் எப்படி சும்மா விடுவாங்க, ஃபுல்லாக போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஃபுல் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எது திறந்தாலும் இவங்களோட வீடியோ தான். ஸோ பை தட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க திரும்பவும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோலுமே என்ன ஹைலைட், வாட் காட் அட்டென்ஷன் அப்படின்னு பார்த்தா, சரி பேசினதெல்லாம் ஓகே, நீங்க ஏதோ கஷ்டப்பட்டு வாங்கிங்க அப்படிலாம் இருந்தாலும் அவங்க பேசும்போது அவங்களோட பேக்ரவுண்ட்ல வந்துட்டு அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சு மாட்டி அண்ட் அதுக்கு கீழே கரெக்டாக உட்காந்து வீடியோ எடுத்து, ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக மேபி அவங்க நல்ல விதத்தில் சொல்லியிருந்தாலுமே ஒரு ஃப்ரேம்டு மாதிரியே இருந்துச்சு. கரெக்டாக ஃபோட்டோ கீழே நின்று பேசுவாங்களாம். அண்ட் அவங்க பேசினதுமே வந்து இப்போ திரும்பவும் வந்து ஜல்லிக்கட்டு பேன் பண்ணிட்டா இவங்க தான் போய் நின்று பேசி வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லும் போது அது எப்படி ஒரு லாஜிக்கலாகவே இல்லைன்னா, அவர் ரெஃபர் பண்ண குட்டி ஸ்டோரி அண்ட் அதோட மாரலுமே வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சைட் அதை வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவலா யோசிச்சிருந்தா நமக்கு அந்த அளவுக்கு அது இதுவா தெரிஞ்சிருக்காது. பட் இவங்க வந்து இதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி அதுவும் டைரக்டா வந்து அவரையே வந்து அக்யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பாக்குறதுக்கு ஆஸ் அ ஃபேன்ஸ் அண்ட் அந்த டிவிகேல இருக்கிறவங்களுக்குமே வந்துட்டு ரொம்பவே என்ன இப்படி சொல்றாங்க, ஒண்ணுமே சொல்லவே இல்லையா, அதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லேட்டர் டு தட் என்ன இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் இருக்க போக இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோல வந்து அதுதான் இருக்கிறது ரொம்ப அல்டிமேட்டான விஷயம்னா, நம்ம
தளபதி வந்துட்டு ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டாக அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் ஒன்றும் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை நான் வீட்டில் இருப்பேன், அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ மாதிரியே வந்து மூஞ்சி ஸ்ட்ரைட் ஃபேஸாக வச்சுட்டு நான் ஒன்றும் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், எதுவாக இருந்தாலும் என்ன வந்து இது பண்ணுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காதீங்க, இதுதான் உங்களோட கட்சியில் இருக்கவங்களாம் உமன் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களான்ற மாதிரி உமன் கார்டும் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இன்னொரு வீடியோ போட்டு இந்த மிரட்டலுக்காகலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ டெலிட் பண்ண மாட்டேன், நான் வந்து என்னோட கொள்கையில் என்னோட கருத்துக்கள்ல நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன்ற மாதிரிலாம் வந்துட்டு அந்த செகண்ட் வீடியோவில் பேசியிருந்தாங்க. ஸோ நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா 2 வீடியோலுமே ஃபர்ஸ்ட் வீடியோவில் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, செகண்ட் வீடியோவில் வந்துட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அல்டிமேட்லி இப்போ அடுத்த வீடியோ எல்லோவில் போட்டிருந்தாங்க அப்படின்னா லைக் நம்மளோட கட்சி ஃபிளாக் கலரே விச் இன்க்ளூட்ஸ் எல்லோ அண்ட் ரெட் தானே. ஸோ அவங்களுமே ஆல்ரெடி அந்த கலர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் ட்ரெஸ் போடுறாங்க. ஸோ மேபி அதுவும் ஒரு பிளான்டா இல்லை ஃப்ரேம்டா இல்லை அன்எக்ஸ்பெக்டடா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ பரப்பல் வந்து ரொம்பவே வந்து பேச்சு பொருளுக்கு உள்ளாயிருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா மேபி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க வந்து ஒரு அல்டிமேட்லி அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேம்லேருந்து பாசிட்டிவ் ஃபேமுக்கு மாறி அவங்களும் ஒரு நியூட்ரல் ஃபேஸில் தான் இருந்தாங்க. யாரும் அவங்களையும் வம்புக்கிக்கல, இவங்களும் யாரையும் வம்புக்கிக்காம வந்து நியூட்ரலாக இருந்தது. ஸோ அண்ட் ரீசென்ட்லி மேரிட் வேறு. ஸோ எல்லாமே வந்து ஒரு நார்மல் இதில் இருக்கும்போது எதுக்கு தானாக வந்து தலைவிட்டு அதுவும் வந்து டைரெக்டாக வந்து தலைவரியாக அட்டாக் பண்ணுற மாதிரி என்னமோ அதுவும் எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ கூட ஓகேன்னு வச்சுக்கலாம், செகண்ட் வீடியோ தான் வந்து பார்க்கறதுக்கே வந்து தாங்க முடியல, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு அண்ட் யாரா நீங்களாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எப்படின்னா என்னமோ டேரெக்டாக தலைவரே வந்து இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியும் இவங்க வந்து டேரெக்டாக தலைவருக்கே மெசேஜ் பண்ணுற மாதிரியும் என்னத்துக்கு அவர்லாம் அவருக்கு இருக்கிற வேலைக்கு அவருக்கு இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் ஒரு ஆளாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமே கிடையாது. நான் இவங்கெல்லாம் வந்து தலையை விட்டு சோஷியல் மீடியாவில் வாங்கி கட்டிக்கிட்டதுக்கு டேரக்டா தலைவரையும் அக்யூஸ் பண்ணி வீடியோ போடுறது வந்து எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இது வந்து ரொம்ப டூ த பேட் ஆர் சீப்பான ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஃபர்ஸ்ட் வீடியோட நிறுத்தியிருந்தா கூட இவங்க பரவாயில்ல, செகண்ட் வீடியோவும் போட்டு அதுலயும் வந்து நம்ம தலைவரோட டைலாகே சொல்லி வை இது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அண்ட் இதை பத்தி நிறைய மீடியா பீப்புளும் இதை பத்தி கமெண்ட் போட்டிருக்காங்க. சனமா இருக்கட்டும், நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் ஆர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதை பற்றின ஒப்பீனியன் வந்துட்டு அவங்களோட சோஷியல் மீடியா பேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா ஃபைனலி விஜய் அவர்கள் சொன்ன விதம் வந்து இன்டெலெக்சுவலி இட் ரெஃபர்ஸ் டு பொலிட்டிக்கல் திங். பட் இவங்க எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப என்னமோ அவங்க தான் ஜல்லிக்கட்டுன்னு வார்த்தை வந்தோடனே இதோ வரேன் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ இட் டசன்ட் கோ வெல். ஸோ இதுதான் நடந்த சுச்சுவேஷன். இன்னும் நிறைய வீடியோ அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.